Hello everyone, இந்த வீடியோவில் டேட்டா டைப்ஸ் இன் golang பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேட்டா டைப்ஸ்னால் என்ன? இப்போது நம்மக்கிட்ட ஏஜ்னு ஒரு வேரியபிள் இருக்குன்னா அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற டேட்டாவை தான் டேட்டா டைப்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜோட டேட்டா டைப் இன்டீஜராக மட்டும்தான் இருக்க முடியும். அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டேட்டா டைப்ஸில் நிறையா டேட்டா டைப் இருக்குது. அது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் bool ஆர் boolean. booleanனா ஜஸ்ட் ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மட்டும்தான். இதில் ரெண்டு வேல்யூஸ் தான் இருக்குது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இது எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம்னா லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம். இஃப் கண்டிஷன், எல்ஸ் கண்டிஷன் இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஸ்ட்ரிங் வந்து ஒரு நார்மலாக ஒரு டெக்ஸ்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் இருக்கிறது இன்டீஜர் டைப்ஸ். இன்டீஜர் டைப்பில் 8, 16, 32, 64 அண்ட் நார்மல் இன்டீஜர் இன்ட்னு இருக்குது. இன்ட் 8னா 2 பவர் 8ன்னு அர்த்தம், அதாவது -128லேருந்து 127 வரைக்கும். அதே மாதிரி இன்ட் 16னா 2 பவர் 16, இன்ட் 32னா 2 பவர் 32. அப்புறம் நார்மல் கடைசியாக இருக்கிறது வெறும் இன்ட். அப்படின்னா அந்த ஆர்கிடெக்சரை பொறுத்து அந்த இன்ட்டோட லிமிட் பவுண்ட்ரிஸ் செட் ஆகும். நெக்ஸ்ட் இருக்கிறது அன்சைன்ட் இன்டீஜர். அன்சைன்ட் இன்டீஜர்னால் அதுக்கு நெகட்டிவ்ஸ் வேல்யூஸே இருக்காது. இன்டீஜரில் பார்த்தோம் அதுக்கு மைனஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அன்சைன்ட் இன்டீஜருக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் இருக்கிறது ஸ்பெஷல் இன்டீஜர் டைப்ஸ், அதாவது அதோட ஏலியஸ் இல்லைனா அதர் வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது பைட். எல்லாருக்கும் தெரியும் பைட் வந்து ஒரு யூஇன்ட், அதாவது 0லேருந்து 255 வரைக்கும் இருக்க இன்டீஜரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான். நெக்ஸ்ட் இருக்கிறது ரூன்ஸ். ரூன்ஸ்னால் அந்த யூனிகோடில் இருக்க ஸ்பெசிஃபிக்கான ஒரு பாயிண்ட்டை குறிக்கிறது தான் ரூன்ஸ். இல்லைனா அதை சிம்பிளாக சொல்லணும்னா ரூன்ஸை கேரக்டர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது ஃப்ளோட். ஃப்ளோட் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஒரு டெசிமல் வேல்யூஸ், மேக்ஸில் யூஸ் பண்ணுற டெசிமல் வேல்யூஸ். 32ன்னு இருக்குது, 64ன்னு இருக்குது. 32க்கும் 64க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் 32ல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் கம்மியான நம்பரை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், 64னா அதோட பவுண்ட்ரிஸ் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் இருக்கிறது காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ் வந்து மேக்ஸில் படிச்சிருப்போம், ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டுன்னு, அதாவது 3 + 4i 5 + 7i அப்படின்னு ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் இருக்கிறது தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். கடைசியாக சம்மரி பார்த்துருவோம். பூலியனா ட்ரூ ஆர் ஃபால், ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னா டெக்ஸ்ட், இன்டீஜர்னா ஒரு நம்பர் வேல்யூஸ், அன்சைன்ட் இன்டீஜர்னா நியூமரிக்கல் வேல்யூஸ் தான், ஆனால் 0லேருந்து ஸ்டார்ட் பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் பைட் அண்ட் ரூன், காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஃப்ளோட். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இப்போது ஒரு டேட்டா டைப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வேரியபிள்ஸ்னால் அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு நேம் இல்லைனா கண்டெய்னர் என்ன வேணால் வச்சுக்கலாம். வேரியபிள்ஸ்னால் அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வேரியபிள் டிக்ளேர் பண்ண கீவேர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. கீவேர்ட்ஸ்னால் அந்த லாங்குவேஜில் ஸ்பெசிஃபிக்காக இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க அலோகேட் பண்ணியிருப்பாங்க, அது ஸ்பெசிஃபிக்காக இந்த யூஸ்க்காக மட்டும்தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கீவேர்ட் var. varனா வேரியபிள், var. நெக்ஸ்ட் இருக்கிறது வேரியபிளோட நேம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நேம்னே ஸ்டார்ட் பண்ணுறேன். நேம் வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள், அதாவது ஒரு டெக்ஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு வேரியபிளோட நேமிங் கரெக்டாக இந்த ஃபார்மேட்குள்ளே தான் இருக்கணும், அதாவது இந்த டிசைன் மட்டும், இந்த ப்ராக்டிசஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள்ஸை இட் ஷுட் நாட் ஸ்டார்ட் வித் நம்பர்ஸ், ஏன்னா நம்பர் வச்சு ஒரு வேரியபிளை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் இருக்கிறது வேரியபிள்ஸில் எந்த ஒரு சிம்பிள்ஸும் எக்ஸ்பெக்ட் அண்டர்ஸ்கோரை தவிர எந்த ஒரு சிம்பிள்ஸும் யூஸ் பண்ண முடியாது வேரியபிள்ஸில். ஆனால் நம்பர்ஸை ஆஃப்டர்வேர்ட்ஸ் போட்டுக்கலாம், ஆனால் ஸ்டார்டிங்கில் போட முடியாது. வேரியபிள்ஸை ஸ்டார்டிங்கில் டெக்ஸ்ட்
நம்பர்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நம்பர்ஸை ஸ்டார்டிங்கில் போட முடியாது கோலாங் பொறுத்த வரைக்கும். ஓகே, இதில் வேலிடான வேரியபிள் நேம்ஸ், இன்வேலிடான வேரியபிள் நேம்ஸ். அதுக்கு முன்னாடி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட், ஒன் நேம் இஸ் நாட் ஒன் நேம், இது வந்து ஒரு வேலிடான நேம் இல்லை. நெக்ஸ்ட்டு நேம் ஒன், இட் இஸ் அ வேலிட் நேம். அதே மாதிரி நேம் _2, இது வந்து ஒரு வேலிடான நேம். நேம் $2, இது வந்து ஒரு இன்வேலிடான நேம். நேம் இதுவும் ஒரு இன்வேலிடான நேம் தான். ஓகே, இதில் பார்த்துருப்பீங்க வேலிடான நேம்க்கும் இன்வேலிடான வேரியபிள் நேம்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். அதாவது அண்டர்ஸ்கோர்ஸ், சிம்பிள்ஸில் அண்டர்ஸ்கோர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நம்பரை ஃபஸ்ட் லெட்டராக யூஸ் பண்ண முடியாது, அதாவது ஃபர்ஸ்ட் வேர்டாக யூஸ் பண்ண முடியாது நம்பர்ஸ். ஓகே, நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, நேம், let's use Alex. ஓகே, இப்போது இது மேலே ஒரு வார்னிங் காட்டுது, ஜஸ்ட் அதை இக்னோர் பண்ணிப்போம். இப்போது அலெக்ஸ்னு ஒரு வேரியபிளை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது அலெக்ஸ் எப்படி நான் பிரிண்ட் பண்ணுறேன்னா fmt.println நேம். இப்போது இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது கீவேர்ட் var, நெக்ஸ்ட் இருக்கிறது வேரியபிளோட நேம், நெக்ஸ்ட் இருக்கிறது வேரியபிளோட டேட்டா டைப், அதாவது ஸ்ட்ரிங். ஓகே, இதை ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணனா go run main, இதோட ஃபைலோட நேம் main.go. ஓகே, அலெக்ஸ்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. இட்ஸ் கூல். நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இன்னொன்று ஏஜ்னு ஒரு டேட்டா டைப் வேரியபிள் க்ரியேட் பண்ணுவோம். ஏஜ் வந்து ஒரு இன்டீஜர். லெட்ஸ் சே ஏஜ் இஸ் 21. இப்போ இங்கே ஒரு எரர் காட்டணும், என்னென்னா டிக்ளேர்ட் ஆனால் யூஸ் பண்ணல. கோலாங் பொறுத்த வரைக்கும் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணனா அதை கன்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஆகணும். அதான் கோலாங்கோட ஒரு ரூல். லெட்ஸ் பிரிண்ட் தட் டூ. ஓகே, நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுற மாதிரி go run main dot. ஓகே, நெக்ஸ்ட் CGPA பிரிண்ட் பண்ணுவோம். var CGPA. CGPA வந்து ஒரு float 32. I use float 32. Let's say I have 7.5. fmt.println CGPA. ஓகே, இதில் பார்த்துருப்போம் நேம்ஸ், ஏஜ் அண்ட் டிஃப்ரெண்ட்டான எப்படி வேரியபிள் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஓகே, நான் லாஸ்ட்டாக என்ன சொல்ல போகிறேன்னா வேரியபிள் எப்படி ஒரு ஷார்ட்டாக எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன். மொத்தம் 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட், டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், let's say I have a new person, name to colon equal to Alex Peter. இதில் பார்த்துருப்போம், ஜஸ்ட் நான் என்ன var கீவேர்டும் யூஸ் பண்ணல, அதோட டேட்டா டைப்பும் நான் மென்ஷன் பண்ணல. டேரெக்டாக நேம் கோலன் ஈக்குவல் டு பீட்டர்னு கொடுத்துனேன். இது கோலாங்கில் அக்செப்டபிள் தான். அது எப்படி பண்ணோன்னா, இந்த கோலன் ஈக்குவல் டு யூஸ் பண்ணோன்னா அது அந்த கம்பைலரே டைரெக்டாக அது ஸ்ட்ரிங்னு புரிஞ்சுக்கும். லெட்ஸ் சே age 2 colon equal to 22. CGPA 2 colon equal to 8.0. ஓகே, நான் இதையும் சேம் அதே மாதிரி பிரிண்ட் பண்ணுறேன். fmt.println நேம், ஒன்லைன்லேயும் கொடுத்துக்கலாம். age 2 CGPA 2 சொல்லிங்க, நேம் 2 வரணும். நேம் 2
go run main dot go. ஓகே, சேம் ரிசல்ட் தான் இருக்கும். அதுக்கும் இதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. நெக்ஸ்ட் இதோட டைப்பையும் நம்ம இதிலே ஈஸியாக பார்த்துக்கலாம். fmt டாட் print f. நான் ஃப்யூச்சரில் அப்கமிங் வீடியோ சீரீஸில் நான் println printf அந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட்ஸான மெத்தட்ஸ்லாம் இருக்குது. நான் ஃப்யூச்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். says %t say name2 ஓட டேட்டா டைப் தான் பார்க்க போகிறோம். name2 go run main dot go, which is a string. ஓகே, %t னா அதோட டைப்பை டிக்ளேர் அதோட டைப் அது வந்து ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் அதோட டைப்பில் பிரிண்ட் பண்ணும். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் டுடே வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.